வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க அச்சுதா அவதாரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் நான் பார்த்தேன். இருந்தாலுமே போட்டு குழப்புன்னு குழப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப பார்த்து தான் ஓரளவுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளாட்டை பத்தி முதல்ல சொல்றேன். ஆக்சுவலா டிஜிட்டல் ஸ்கேம் பண்றவங்க இருக்காங்கல்ல, அதாவது நமக்கு சில மெசேஜ் வரும், அதை கிளிக் பண்ணா வந்து நம்ம காசெல்லாம் ஆட்டிய போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்களை எப்படியாவது பிடிக்கணுன்றதுக்காக ஒரு பொண்ணு ஒரு ஆப் ரெடி பண்றாங்க. ஆனா இவங்களுக்கே சில ப்ராப்ளம்லாம் வருது. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் தாண்டி ஒரு கும்மலை இவங்க பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அம்மா பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சில ஸ்பாம் மெசேஜ்லாம் வருது. ஒரு மெசேஜை கட் பண்ணா இன்னொரு மெசேஜ் அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அம்மாவும் பையனும் இந்த இடத்துல பதற ஆரம்பிக்கிறாங்க. யாராவது காசை எடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயம் வருது. இந்த மாதிரி மெத்தட்ல நிறைய பேர் காசெல்லாம் இன்னமும் திருடிட்டு இருக்காங்கல்ல, இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு மாளவிகா அப்படின்றது. சோ அந்த பொண்ணோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. இங்க தான் டைட்டில் நமக்கு போடுறாங்க. இப்போ ஒரு பப்ல 4 பசங்க பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்க கதையில முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ இவங்களை தெளிவா காட்டல, இதுக்கப்புறம் வரும்போது தெளிவா காட்டுவாங்க. இப்போ நமக்கு மாளவிகான்ற முக்கியமான கேரக்டரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நேரடியா இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணோன்ற மாதிரி காசை சேர்த்திருப்பாங்க. ஏறக்குறைய பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து 25 லட்சம் ரூபாய் இவங்க வச்சிருப்பாங்க. அந்த 25 லட்சம் ரூபாயை இந்த மாதிரி ஸ்கேம் பண்ற ஆளுங்க ஸ்கேம் பண்ணிருப்பாங்க. அப்பத்துல இருந்து இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ஃபயர்வால் ப்ரொடெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கேரளால இருக்க ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. அங்க ஒரு டான்ஸ் ஃபேமஸ்ல அதை பிராக்டிஸ் மாதிரிலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே வந்து அந்த சாமி முன்னாடி அந்த டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. இப்பதான் அம்மா கிட்ட இருந்து நிறைய கால் வந்திருக்கிறத இவங்க பாக்குறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா, நமக்கு தெரிஞ்ச அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அம்மா டீட்டெயிலா நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பையனோட அம்மா போன்ல இருந்த காசெல்லாம் திருடு போயிருச்சு போல, ஸ்கேமர்ஸ் எடுத்துட்டாங்க போல. இது ரிலேட்டடா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். அதை பார்த்து பயந்த பையன் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான், இறந்து போயிருப்பான். இதான் நடந்ததுன்னு அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த சின்ன பையன் இறந்து போனதை இவங்களால ஏத்துக்க முடியல, பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இந்த சின்ன பையன் அடிக்கடி இவங்க வீட்டுக்குலாம் வருவான் போல. ஏன்னா இந்த வீட்டுல வேலை பார்க்கிறவரோட பையனா இருப்பான், அடிக்கடி இவங்க வீட்டுக்குலாம் வருவான். அந்த பையன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினும் 20 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்காங்கல்ல, சோ அந்த ஏமாத்துறதுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சீக்கிரமே இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள நம்ம பிடிக்கணும், தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இறந்த பையன் கூட இவங்க விளையாடி இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அம்மா ஊருக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப வேற ஒரு வேலை விஷயமா இவங்க வெளியே போயிட்டு இருக்கும் போது இதே கிராமத்துல இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பாம் மெசேஜ் எல்லாம் தடுக்கிறதுக்காக நீ ஒரு ஆப்பை ரெடி பண்ணலமா, அந்த ஆப்பை தான் நான் யூஸ் பண்றேன், நல்ல வேலைமா, எல்லாத்தையும் தடுக்குது அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த ஆப்பை இவங்க இன்னும் லான்ச்சே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஆப்பை இவங்க யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களது மாதிரியே வேற யாரோ ரெடி பண்ணிருக்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க ஆப் ரெடி பண்ணி அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக பினான்சியர்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு பினான்சியர் வந்து உன் ப்ராஜெக்டை நான் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடிக்கடி ப்ராஜெக்ட் விஷயமா இவங்க கிட்ட சின்ன சின்ன டீட்டெயிலாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. இவர் சீக்கிரமா பினான்ஸ் பண்ணுவார்னு பார்த்தா பண்ணவே மாட்டாரு. சார் சீக்கிரமா ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும் போது, உன் சைட்ல இருந்து சில வெரிஃபிகேஷன்லாம் எனக்கு தேவைப்படுதுமா, அதெல்லாம் முடிச்சோன்னு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு சில டீட்டெயிலை கேட்கிறாரு. இவர் என்ன டீட்டெயில் வாங்கிட்டு இருக்காரு, ஹெல்ப் பண்ண மாட்டாரு, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. சரி சார், நீங்க கேட்ட டீட்டெயிலை ரெடி பண்ணிட்டு வரேன்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாங்க. இவர் நம்மளை ஏமாத்துறாருன்ற மாதிரி இவரை விட்டு விலகிடுறாங்க. அவர் தான் வந்து நம்ம கிட்ட இருந்து தகவலை வாங்கி இந்த ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காருன்ற மாதிரி இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நானும் இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு இருந்தேன், ஆனா இது நான் கிரியேட் பண்ணது இல்லக்கா, நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்ற மாதிரி அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. வேற யாரோ நம்ம ஐடியாவை திருடிட்டாங்களே, யாரா இருக்கும், கண்டிப்பா அந்த பினான்சியரா தான் இருக்கும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் சாமி வேஷம் எல்லாம் போடுற பையன் போல. இப்ப சாமி வேஷம் போட்ட மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியறான். ஹீரோயினோ சோகமா அவனை பார்த்துக்கிட்டு
வாங்கிட்டு வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. அதாவது அவன் உண்மையில தெரியல, இவங்க கற்பனையில தெரியறான் போல. இப்ப வீட்டை காட்டுறாங்க. இவங்க தான் அம்மா, பேரு மாலினி அப்படின்றது. இப்ப அப்பாவை காட்டுறாங்க, இவரோட பேரு அவினாஷ் அப்படின்றது. இப்ப பொண்ணு சோகமா வீட்டுக்குள்ள வரா. நம்ம ஆப்பை யாரோ ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கறா. ஆக்சுவலா இந்த மாளவிகாவை பொறுத்த வரைக்கும் நிஷாந்த்னு ஒரு தம்பி இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் உதவா கரையா இருப்பான். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறேன்னு அப்பாவோட காசு அழிச்சிட்டு இருக்கான். அக்கா, நீ ஒரு ஐடியாவை சொன்னல, அந்த ஐடியாவை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண. ஐடியா சூப்பரா இருக்கு, அது மூலியமா காசு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்கக்கா, என்னக்கா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ எதுக்குடா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதை சொன்ன? யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதை ஷேர் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னக்கா நீயும் சப்போர்ட் பண்ண மாட்டற? அப்பாவும் பெருசா நான் காசு கேட்டா தர மாட்டாரு. நான் பிசினஸ் பண்ணி முன்னேறணும்ன்றதுக்காக தானே இதெல்லாம் கேட்கிறேன். நீங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். சோ இதெல்லாம் பிரசன்ட்ல இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால, அது மூலியமா தகவல் லீக் ஆயிருக்குமா, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போயிருக்குமான்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்மா தான் இந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் என் பொண்ணு கிரியேட் பண்ண ஆப்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. அம்மா, நான்லாம் அந்த ஆப்பை கிரியேட் பண்ணல, இப்படி சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்றா. நீ தானே அந்த மாதிரி ஒரு ஆப் கண்டுபிடிக்க போறேன்னு சொன்ன, அதனால தான் நீ கிரியேட் பண்ண ஆப் நான் நினைச்சேன். எனக்கு என்ன சொல்லணும்னு ஏதாவது இருக்கா? நான் உன்னை பெருமைப்படுத்துறதுக்காக தான் சொல்ல பார்த்தேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்க கிரியேட் பண்ண ஆப் இல்லல்ல, யாரோ நம்மள மாதிரியே கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பையன் இது வரைக்குமே அப்பா கிட்ட நிறைய காசை வாங்கி செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிருக்கான் போல. இப்பயும் அப்பா கிட்ட எனக்கு காசு வேணும்பா, ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா நான் வேற ஏதாவது பண்ணுவேன்ற மாதிரிலாம் காசை கேட்கிறான். அப்பா பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. நீ கவலைப்படாத, அப்பா எப்படியாவது காசை பெரட்டி தரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சொந்தமா கொஞ்சம் இடம் வச்சிருக்காருல, அப்பப்ப இடத்தெல்லாம் வித்துதான் பையனுக்கு காசை தந்துட்டு இருக்காரு போல. கிளப்ல ஒரு 4 பசங்க பார்ட்டி பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்கள 3 பேரு நிஷாந்தோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதாவது அந்த தம்பியோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காசை செலவு தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுல ஒரு பையன், நான் இன்னைக்கு பில்ல பே பண்றேன் அப்படின்ற மாதிரி கிரெடிட் கார்டை எடுத்து பில் எல்லாம் பே பண்ணிட்டு இருக்கான். அந்த கார்டை இந்த பையனுமே கவனிச்சிடறான். அதாவது இந்த தம்பி நிஷாந்துமே கவனிச்சிடறான். இவனோட அப்பா அவினாஷ் பேர்ல இருக்கு, என்ன நம்ம அப்பா பேர்ல இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்பா வந்து ஃபேமிலி கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. பையன் உங்ககிட்ட பேசுறானா இல்லையான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அப்பா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப பையன் கிட்ட இருந்து போன் கால் வருதுல, அப்பா கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாரு. ஏன்னா அம்மா பையன் மேல கோவத்துல இருக்காங்க, அதனால தான் தள்ளி வந்து பேசுறாரு. சீக்கிரமா உனக்கு காசை ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்றாரு. பையனோ சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். பையனுக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மேல சில டவுட் வருது. அப்பாவோட பேர்ல இவனுங்க கிட்ட எதுக்காக கார்டு இருக்கு, ஒருவேளை இவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கார்டான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்பா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா சாப்பிடறதுக்காக வந்துடுறாருல. யார்கிட்ட பேசுனீங்க? நிஷாந்த் கிட்ட தானே பேசுனீங்க. ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து நிறைய காசை அவன் ஏமாத்தி புடிங்கிட்டான். அவன்லாம் உருப்படவே மாட்டாங்க. நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இல்ல அவன் நல்லா வருவான்ற மாதிரி அப்பா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நிஷாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் எந்திரிச்சு போனாங்க பாத்தீங்களா, ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாங்க போல. இப்ப 3 பேருமே திரும்பி வந்துடுறாங்க. ஆக்சுவலா கார்டை வச்சிருக்க கூடியவன் தெரியாதனமா கார்டை இங்க விட்டுட்டு போயிட்டுமே, ஒருவேளை நிஷாந்த் எடுத்து பார்த்திருப்பானா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பயம் வருது. நிஷாந்தியே பார்த்துட்டு இருக்கான். ஆனா நிஷாந்த் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்காருல, அதனால அவனும் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆக்சுவலா எப்படியாவது நம்ம ரெடி பண்ணிருக்க ஆப்பை லான்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம மாளவிகா நினைக்கிறாங்கல்ல, இது விஷயமா பேசுறதுக்காக வேற ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்ல இருக்க ஒரு பெரிய மினிஸ்டர் கிட்ட நான் பேசணும், கண்டிப்பா இதனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய யூஸ் இருக்கு, அவர்கிட்ட பேசுறதுக்கான மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறேன், அவர் விருப்பப்பட்டா உங்ககிட்ட பேசுவாரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. மாளவிகாவும் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரும் முக்கியமான கேரக்டர். இவரோட பேரு விஸ்வா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாளவிகாவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அதே சமயம் அப்பாக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ட் மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவாரு. அதாவது அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் போல அப்பாக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. அப்பா தான் வர சொன்னாருன்னு சொல்லும் போது அப்பா இப்பதான் போனாரு, போய் பார்த்துக்கோன்ற மாதிரி மாளவிகா விஸ்வாவை அனுப்பி விடுறாங்க. அதே சமயம் மாளவிகாக்கு அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்தே வீடியோ கால் வருது. இவங்களுமே இவங்களோட ஐடியாவை அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. சரி, இதுதான் என்னோட ஐடியா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பாம் மெசேஜ் அனுப்பி அது மூலியமா நிறைய காசு ஆட்டிய போட்டுட்டு இருக்காங்கல்ல, என்கிட்ட இருக்க ஆப் ஸ்பாம் மெசேஜை துண்டா காட்டி கொடுத்துரும், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிரும். இது மூலியமா வந்து இந்த மாதிரி ஸ்கேமே நடக்காது சார், அதை டோட்டலா ஸ்டாப் பண்ணிடலாம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நான் மேல் இடத்துல பேசி பார்க்கறமா, ஃபர்தரா ப்ரொசீட் பண்ற வேலையை பத்தி யோசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. விஸ்வாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர் கூட வந்து தான் இறங்குறாரு. அதே சமயம் அப்பாவை நான் அவினாஷை பார்த்துடுறாரு. வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பைக்ல உட்கார வச்சு கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்பா பையனுக்கு அனுப்புறதுக்காக தான் காசு வாங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே அவன் தான் எல்லா காசையும் லாஸ் பண்றான் அங்கிள், எதுக்காக திரும்பி திரும்பி வாங்கி தரீங்கன்னு கேட்கும்போது அவன் என்னோட பையன் நல்லா வந்துருவான், இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட்டிவா பேசுறாரு. இப்ப கடன் வாங்குறதுக்காக ஒருத்தர் கிட்ட வந்துடுறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் அவினாஷ்க்கு கடமைப்பட்டிருக்காரு போல. ஏன்னா அவினாஷோட பொண்ணுனால தான் இவருக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும், ஒரு போட்டை செய்யறதுக்கான பேட்டன் ரைட்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால அதுக்காக கொஞ்சம் காசை தரேன், இதை தாண்டி கடனா கொஞ்சம் காசை தரேன்ற மாதிரி நிறைய காசை ஒரு இடத்துல போய் வாங்கிக்க சொல்றாரு. அவினாஷ் என்ன சொல்றாருன்னா, நீ போய் அந்த காசை வாங்கிரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி விஸ்வா அந்த காசை வாங்குறதுக்காக போறாரு. விஸ்வா இருக்காரு பாத்தீங்களா, வாங்க வேண்டியவங்க கிட்ட இருந்து அந்த காசை வாங்கிடுறாரு. அப்பதான் விஸ்வாவை 2-3 பேரை சுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சுத்து போட்டுட்டு இருக்கவங்க சட்டுன்னு விஸ்வாவோட கையில இருக்க காசை புடுங்கிட்டு ஓடுறாங்க. விஸ்வாவும் வெறித்தனமா துரத்துறாரு, எப்படியாவது புடிச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிடுறாங்க. இப்ப விஸ்வா ஓடி வந்துட்டு இருக்கும் போது அவினாஷும் அந்த வழியா வந்துடுறாரு. டே விஸ்வா எங்க ஓடிட்டு இருக்கன்னு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்க, பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. சரி காசு பத்திரமா இருக்குல்லன்னு அவினாஷ் கேட்கும் போது இவரும் பத்திரமா இருக்குன்னு போய் சொல்றாரு. காசு திருடு போயிருச்சு, இருந்தாலும் அப்பாக்கு அது தெரியக்கூடாதுன்றதுக்காக பத்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இடத்துல விஸ்வா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நிஷாந்துக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அதுல முக்கியமா ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் அக்கா பிடிச்சிருக்க ரூம்குள்ள வந்து அக்காவோட திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றான். அக்காவோட அந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக செக் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அக்கா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தம்பியோட ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் இப்படி சொல்றாங்க போல, நான் நிஷாந்த பாக்குறதுக்காக தான் வந்தேன், சரி கிளம்புறேன்ற மாதிரி அவனுமே கிளம்பி போயிடுறான். சோ அக்கா இந்த இடத்துக்கு தனியா வரல, இந்த விஸ்வா கூட தான் வந்திருக்காங்க. விஸ்வாவை லவ் பண்றதுனால கூட வந்திருக்காங்களா என்னன்றது தெரியல. பிரசன்ட்ல விஸ்வா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. விஸ்வா யாரு காசு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப எப்படியாவது அப்பாக்கு காசு தரணும்ல, அதனால ஃப்ரெண்டு மூலியமா வேற கொஞ்சம் காசை ரெடி பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு காசு இவர்கிட்ட இல்ல, மேனேஜ் பண்றதுக்காக ஓரளவுக்கு காசை இவர் ரெடி பண்ணிடுறாரு போல. இப்ப நிஷாந்த் இருக்கான்ல, அப்பா கிட்ட காசு வாங்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்துடுறான். வீட்டு பக்கம் வந்தா அம்மா அசிங்க அசிங்கமா கேட்பாங்க, அதனால அப்பாவை வெளியே வச்சே மீட் பண்ணிடுறான். அப்பா காசை ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கும் போது, ரெடி பண்ணிட்டேன்டா, இரு அவங்களை எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி அப்பா என்ன பண்றாருன்னா அந்த விஸ்வாக்கும் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி வர வச்சிடுறாரு. விஸ்வாவோட ஃப்ரெண்டு காசெல்லாம் என்கிட்ட இருக்கு, வா கிளம்பலான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. நிஷாந்துமே அப்பா கிட்ட சொல்லிட்டு வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப காசை வாங்கி செக் பண்ணும்போது காசு ரொம்பவே கம்மியா இருக்கு. என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு, என் அப்பா கிட்ட இருந்து காசு அடிச்சிட்டீங்களா, ஏமாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி பையன் கோவப்பட்டு இருக்கான். இதுல விஸ்வாவோட ஃப்ரெண்டுமே டென்ஷன் ஆயிடுறாரு. யாரா நாங்க ஏமாத்துறோமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, காசை திருடினது யார் தெரியுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது விஸ்வா கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு போனதே இந்த நிஷாந்தோட ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் அடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த நிஷாந்த் பயப்படுறான், என்ன எதுவுமே பண்ணிராதன்ற மாதிரிலாம் கேட்கிறான். நான் எதுக்குடா உன்னை பண்ண போறேன், நீ நம்பிட்டு இருக்கல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னை ஏதாவது பண்ண போறாங்க, உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்கடா, அது கூட உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அவனுங்க ஏமாத்தின டீட்டெயிலாம் இதுல இருக்கு, இதை பார்த்தாது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே யோசிக்கிறான். இவனுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். ஆனா இவரு சில ஆதாரம் இருக்குன்ற மாதிரி போட்டுட்டு போறாருல, அந்த ஆதாரத்தெல்லாம் இவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுல சில ஆதாரம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எதிரா இருக்கு. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி இவன் யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா அப்பாவோட பேர்ல அவனுங்க கார்டெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அப்ப அவனுங்க ஏதோ தப்பு பண்றாங்க, நம்மளை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்றதை இவன் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி நிறைய காசை நம்ம இழந்துட்டுமே, ஏன்னா பிசினஸ் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட காசை வாங்கியிருப்பான், ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி தான் தந்திருப்பான். இப்ப கூட அவனுங்க 3 பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாருமே துபாய்க்கு போயிடலாம், ஆளுக்கு இவ்வளவு காசு போடணும், நிஷாந்த் நீயும் உன்னோட அப்பா கிட்ட கேட்டு காசு கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிட்டு தான் அப்பா கிட்ட காசு கொண்டு வரதுக்காக கிளம்பி இருப்பான். இவனை எப்படியாவது ஏமாத்திரலான்ற மாதிரி அவன் போனதுக்கு அப்புறம் இந்த 3 பேர் பேசியிருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவனுமே பயங்கரமா ஃபீல் பண்றான். ஆக்சுவலா இவன் கிட்ட பழகி அக்காவோட ஐடியாவை நைஸா வாங்கி அக்காவோட ஐடியாவையும் அவனுங்க வித்து காசு பார்த்திருக்காங்க போல. இப்ப அவினாஷும் விஸ்வாவும் சேர்ந்த மாதிரி சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. என் பையன் துபாய்க்கு போயிடுவான், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவான்ற மாதிரி பையன் மேல நம்பிக்கையா பேசிட்டு இருக்காரு. ஆனா பையனோட லட்சணத்தை பத்தி விஸ்வாக்கு தானே தெரியும். ஆனா அப்பா கிட்ட அதெல்லாம் காமிச்சிக்காம நல்ல விதமா பேசி அப்பாவை உள்ள அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு மாளவிகா வராங்க. மாளவிகா கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்றாரு.
உன் ஐடியா எப்படி தெரியுமா லீக் ஆயிருக்கு, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அவனுங்க மேல எனக்கு ஸ்டார்டிங்கே ஒரு டவுட் வந்தது, இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன் அப்பா பேர்ல வெளிநாட்டுல கிரெடிட் கார்டை வாங்கி அந்த கிரெடிட் கார்டுல நிறைய காசை யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா கிட்ட சைன் வேணும்ன்ற மாதிரி பையன் கேட்டிருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் கேட்டிருப்பான். சைனுக்கு டாக்குமெண்ட் வைக்கிறாங்கல்ல, அந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட்டையும் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு விஸ்வா வராரு. விஸ்வாக்கு இதெல்லாம் பெருசா தெரியல, ஏதோ சாதாரணமா தான் பசங்க சைன் வாங்குறாங்க போலன்ற மாதிரி எடுத்திருப்பாரு. அதுல 2 பேர் மட்டும் விஸ்வா கூட குளிக்கிறதுக்காக வராங்க. விஸ்வா சுத்தி காமிச்சுக்கிட்டே குளிக்கிறதுக்காக கூட்டு போறாரு. விஸ்வாக்கு மலையாளம் தான் தெரியும், மத்த மொழி தெரியாதுன்றதுக்காக கன்னட மொழியில அவனுங்க பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க பண்ணிட்டு இருக்க பிளான பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த நிஷாந்த நல்லா ஏமாத்தி காசை கறக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா விஸ்வாக்கும் கன்னட மொழி தெரியும் போல, இவனுங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. டே நிஷாந்தை ஏமாத்தலான்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அச்சச்சோ இவனுக்கு பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த 2 பசங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிளான்ல முக்கியமான 3வது ஆள் இந்த இடத்துக்கு வந்துடுறான். உனக்கு தெரிஞ்சா என்ன, உன்னை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறான். அந்த வீடியோல என்ன தெரியுமா பதிவாயிருக்கு, இவன் வேகமா போய் அந்த ஈரனோட ரூம்குள்ள உட்காந்துருப்பான். ஈரன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்குள்ள போயிருப்பாங்க. சோ இதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இவன் வீடியோவா எடிட் பண்ணி வச்சிருக்கான் போல. ஈரன் மட்டும் தான் வருவாங்கன்ற மாதிரி தான் இவனுங்க வீடியோ மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், இவருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவரும் மாளவிகாவும் கொஞ்சம் நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க போல, அதனால தான் வந்திருப்பாரு. இந்த வீடியோவை நாங்க எப்படினாலும் எடிட் பண்ணலாம், நீயும் அவளும் ஒரே ரூமுக்கு போற மாதிரியும் எடிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எனக்காக அவ ரூமுக்கு வர மாதிரியும் எடிட் பண்ணலாம். அப்படி எடிட் பண்ணி பரப்பி விட்டோம்னா அவளோட பேரு கெட்டு போயிடும், இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால இவரால எதுவுமே பண்ண முடியல. இவனுங்க பண்ற தப்பான விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே பேச முடியாம அமைதியா மாறிடுறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இது தெரியல, இவருக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கும். அதை பத்திலாம் இப்ப மாளவிகா கிட்ட சொல்றாரு. அவனுங்க கிரெடிட் கார்டு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்கல்ல, அதை கேன்சல் பண்ற வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. மாளவிகாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் துபாய்க்கு கிளம்புறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்கல்ல, நிஷாந்த கூட்டு போறதுலாம் அவனுங்க பிளானே கிடையாது, அவனுங்க போறது தான் பிளான். அவனுங்களுமே கிளம்புறதுக்கு இந்த இடத்துல தயாராகுறாங்க. இந்த மாளவிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டுக்கும் என்னோட அப்பாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதை சீக்கிரமா கேன்சல் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அது கேன்சல் ஆயிடுச்சு போல, கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. நிஷாந்த் எந்த மூஞ்ச வச்சுட்டு அப்பாவை பாக்குறதுக்கு வரது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்பாக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் தரதுக்காக தெரிஞ்ச போஸ்ட்மேன் தான் வந்திருக்காரு. எனக்கு படிக்க தெரியாது, நீங்களே படிச்சு சொல்லுங்கன்னும் போது அவருமே படிக்க ஆரம்பிச்சு ஷாக் ஆயிடுறாரு. அதாவது அப்பா துபாயில வந்து கிரெடிட் கார்டு மாதிரி வாங்கி நிறைய காசை செலவு பண்ணிருக்காருன்ற மாதிரி வந்திருக்கு. அது இந்திய மதிப்புல பார்த்தா பல கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது பல கோடி ரூபாயா அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் எந்த ஒரு கிரெடிட் கார்டும் வாங்கல, நான் வாங்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. தெரியல, உங்க பேரை வச்சு வேற யாரோ வாங்கியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட்மேன் சொல்றாரு. இந்த காசை நீங்க கட்டலனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் பையன் லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். அப்பா பேர்ல அவனுங்க வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க, இப்ப அப்பா மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்பாவை பார்க்க முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் தள்ளி வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். சைனை போடணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட்மேன் கேட்கும் போது அப்பாக்கு கையெல்லாம் நடுங்குது. ஒரு ஸ்டேஜ்ல சைனை போட்டு தந்துடுறாரு. இப்ப பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருதுல, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி விஸ்வாவோட ஃப்ரெண்டு திட்டினார்ல, ஒன்னால தான் உன்னோட அப்பா இப்படி இருக்காருன்னு திட்டினார்ல, அதெல்லாம் இவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு உயிர் வாழணும், நம்மளால தான் அப்பா இந்த நிலைமையில இருக்காரு, நம்ம ஏமாந்ததுனால தான் இப்படி இருக்காரு, தற்கொலை பண்ணிக்கலாம்னு பிரிட்ஜ் மேல இருந்து குதிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்பாவுமே நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போது, தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல போஸ்ட்மேன் இவங்களுக்கு போஸ்ட் தரதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்பா எங்கன்னு கேட்கும் போது அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுமா, அப்பா ஷாக்ல இருக்காருன்ற மாதிரி போஸ்ட்மேன் சொல்றாரு. இதை தாண்டி இவங்களுக்கு வந்த போஸ்ட் தராரு. இவங்களுக்கு கவர்மெண்ட் அபிஷியல் கிட்ட இருந்து தான் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. இவங்க ஒரு ஐடியாவை தந்தாங்கல்ல, அந்த ஐடியா கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அதுக்காக இவங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் வேலையை போட்டு தந்திருக்காங்க போல. இதை பாக்குறவங்க இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்பா குதிக்கலாம்னு நினைக்கும் போது அப்பாக்கு போன் கால் வருது. அப்பா கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இப்பதான் போஸ்ட்மேன் சொல்லி தெரிஞ்சது, நம்ம அதை எப்படியாவது பாத்துக்கலாம்ப்பா, எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குப்பா, எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், நம்ம எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க.
பொண்ணு இந்த மாதிரி வேலை கிடைச்சதா சொல்றாங்கல்ல, அப்பாக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. இப்பதான் அப்பாக்கு அந்த சின்ன பையனோட ஆன்மா தெரியுது. அதாவது வேஷம் போட்டு ஆடுவான்ல, அந்த சின்ன பையனோட ஆன்மா தெரியுது. அவன் தான் இறந்து போயிட்டான், அப்பாவை சாக விடக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல. அப்பாவோட கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். எங்க கூட்டு போயிட்டு இருக்கான்னா, பையன் ஒரு இடத்துல குதிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காருல, அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஐயோ, பையனும் நம்மள மாதிரி குதிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக் ஆகுறாரு. இப்ப வேகமா பையனை தடுத்துறாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரி பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். விடு விடு, நீ என்ன வேணும்ட்டேவா பண்ண, தெரியாம தானே பண்ண, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஆறுதல் சொல்றாரு. ஆக்சுவலா அப்பா கிட்ட ஒருத்தர் வேலை பாக்குறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் அப்பா சில பொருள்லாம் வாங்க சொல்லியிருப்பாரு போல. அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் அந்த லாட்டரி டிக்கெட்லாம் வாங்குவாரு. இப்பயுமே மீதி கொஞ்சம் காசு இருக்குல்ல, அதுக்கு லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பொருளை பத்திலாம் சொல்றாரு. மீதி காசு எங்கன்னு கேட்கும் போது அதுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. எப்ப பாரு அந்த லாட்டரி டிக்கெட் தான் வாங்குவியா, லாட்டரி தான் நமக்கு அடிக்கவே மாட்டேங்குதுல்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி அப்பா கேட்டுட்டு இருக்காரு. சரி பொருள்லாம் வீட்டுல வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் பையன் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறாரு போல. விட்ரா பாத்துக்கலாம், திரும்பி ஜீரோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படியாவது வளர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி பையனை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஃபெஸ்டிவல்ல எல்லாருமே வீடு வீடா போய் டான்ஸ்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய ஆளுங்க கெட்டப்லாம் போட்ட மாதிரி இவங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டு இருக்காங்க. வாசல்ல கோலம்லாம் போட்டுட்டு இருக்க இந்த மாளவிகாவும் வரவங்கள பாக்குறாங்க. அப்படி வரவங்களுக்கு காசு தரணும் போல. அப்பா கிட்ட கேட்கலான்ற மாதிரி இவங்களுமே தூங்கிட்டு இருக்க அப்பாவை எழுப்புறாங்க. அப்பா கொஞ்சம் காசு வேணும்னு கேட்கும்போது அவன் பேக்ல கொஞ்சம் மிச்ச காசை வச்சிருப்பாமா, அதை வேணா எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே பேக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த வேலையாள் இருக்கார்ல, இங்க சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்காரு. இவர் லாட்டரி வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த லாட்டரியில பெரிய அமௌண்ட் விழுந்திருக்கு போல, உங்களுக்கு பெரிய அமௌண்ட் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஆச்சரியப்படுறாரு. இவங்களுமே லாட்டரி டிக்கெட் எடுத்து மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்கு. அதே சமயம் பொண்ணோட ஆப் கூடிய சீக்கிரத்துல அபிஷியலா லான்ச் ஆக போகுது போல. இதை தாண்டி பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தியும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஒரே சமயத்துல ரெண்டு நல்ல நியூஸ் அப்பா பாக்குறாருல, சந்தோஷமா இருக்கு. கடவுள் உண்மையிலேயே நம்ம பக்கம் இருந்திருக்காரு போல, நம்ம பிரச்சனை எல்லாமே தீர போகுது அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இப்ப அம்மா கிட்டயும் பொண்ணு இந்த விஷயத்த காட்டுறாங்க. இத பாக்குற அம்மாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா காசு வாங்குறதுக்காக வேஷம் போட்டு ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு நிறைய காசை தரணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா நிறைய காசெல்லாம் தந்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பையனோட ஆன்மாவும் இந்த இடத்துல சுத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குல்ல, இத பத்தி அம்மாவும் போன் மூலியமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏற்கனவே ஃபைனான்ஸ் பண்றேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவருமே ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தான் போல. இப்ப அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பொண்ணு அந்த ஆப்பை லான்ச் பண்ண போறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, எப்படியாவது இந்த பொண்ணை சாமர்த்தியமா மிரட்டி அதெல்லாம் வாங்கிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. அது எனக்கு சொந்தம், நீங்க ஒழுங்கா எனக்கு எழுதி தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பா சாரை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லப்பா, இவர் தான் முதல்ல என்னோட ஆப்பை லான்ச் பண்றேன்ற மாதிரிலாம் சொன்னாருப்பா, ஆனா என்ன ஏமாத்திட்டாருப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி அவருக்குமே தோண ஆரம்பிக்குது. சார் உங்க பையன்லாம் எங்கன்னு கேட்கும்போது, என் பையன் இந்நேரத்துக்கு துபாய்க்கு போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல சார், துபாய்க்கு போறதுக்கு முன்னாடியே உங்க பையனை லாக் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது, பையனை லாக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் பதற ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, நிஷாந்தோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுல, அந்த ஃப்ரெண்டுல ஒருத்தனோட அப்பா தான் இவரா இருப்பாரு. சோ இவர் அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபினான்ஸ் பண்றேன்ற மாதிரி வந்து மீதி ஐடியாவை கறந்திருப்பாரு. அந்த ஐடியாவை இவளுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. நல்லா மாளவிகாவை ஏமாத்த பார்த்திருப்பாரு. இவர் ஏமாத்தினாருன்றதை ப்ரூவ் பண்ணோம்ல, அதுக்கான விஷயத்தை இவங்க ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போலான்னு நினைச்சா அந்த பசங்களையும் அமுக்கி இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு விஸ்வாவும் ஃப்ரெண்டும் வராங்க. ஒரு கார்ல 3 பசங்களை லாக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ஆக மொத்தத்துல அந்த 3 பசங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அமுக்கி இருக்காங்க போல. அப்ப பையன் இன்னும் வெளிநாட்டுக்கு போலியான்ற மாதிரி இந்த அப்பா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவனுங்க 3 பேரு வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கு பிளான போட்டாங்கல்ல, வேணும்ட்டே மாளவிகா அந்த வழியா நின்னுட்டு இருப்பாங்க. இவனுங்க 3 பேருக்கு மாளவிகா மேல ஒரு கண்ணா இருக்கும், அதாவது ஃப்ரெண்டோட அக்கா மேல ஒரு கண்ணா இருக்கும். இவளை விடக்கூடாது, கார்ல லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவனுங்க 3 பேருமே லாக் பண்ண பார்த்திருப்பாங்க. இது எல்லாமே ட்ராப் தானே. மாளவிகா அவங்க 3 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. விஸ்வா ஃப்ரெண்ட் எல்போட சேர்ந்து லாக் பண்ணிடுறாங்க. அப்படி லாக் பண்ணவங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. அவனுங்க வாயாலேயே இந்த அப்பா பண்ண நிறைய விஷயத்தை கறந்திருப்பாங்க. இப்ப மிரட்டுறதுக்காக வந்திருக்காருல, இந்த அப்பா பண்ண எல்லா விஷயத்தையும் கறந்திருப்பாங்க. அது மூலியமா அப்பா மேலயும் தப்பு இருக்கு, அந்த பசங்க மேலயும் தப்பு இருக்குன்றது தெரிஞ்சிருது. இத பத்தி கவர்மெண்ட் அபிஷியல் கிட்ட, அதாவது இவருக்கு மேல ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருப்பாங்க. இந்த அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கூடிய ஒரு போலீஸ் வந்திருக்காருல, ஆக்சுவலா அவரே வந்து இந்த அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே மாளவிகா எல்லா இன்ஃபர்மேஷனையும் தந்திருப்பாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் இந்த இடத்துக்கு
இழுத்துட்டு வந்துடுறாங்கல்ல அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் லாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே கவர்மெண்ட் அபிஷியல் கிட்ட பேசினதெல்லாம் இப்பதான் ரிவீல் பண்றாங்க. இவங்க தான் கவர்மெண்ட் அபிஷியல் கிட்ட ஒரு உதவி மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த ஆப் நான் கவர்மெண்ட்டுக்காக தரேன்ல, எனக்காக பதிலுக்கு ஒரு ஃபேவர் பண்ணும், ஏன்னா திருட்டு வேலை பண்ண ஒரு கும்பலை நீங்க பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அப்படிதான் கவர்மெண்ட் அபிஷியலை சேர்ந்தவங்க இவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக மொத்தத்துல இந்த அக்காவை ஏமாத்தலாம் நினைச்சாங்கல்ல, அவங்க எல்லாரையும் இந்த அக்கா மாட்டி விட்டுறாங்க. இன்னமும் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு அந்த தம்பி வீட்டு பக்கம் வராம தான் இருக்கான். அம்மா கிட்ட இத பத்தி சொன்னோன்னே அம்மாவே நேரா அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பையனுமே அம்மாவை பார்த்து எமோஷனல் ஆயிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல விடுடா, எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, கையை பிடிச்சி பையனை இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஆக்சுவலா திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு பாத்தீங்களா, அதுக்கான ரிச்சுவல் எல்லாமே நைட்டு நேரத்துல நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும், அந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, அதனால கடவுளை இவங்க கும்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம்ன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி அந்த சின்ன பையன் இவங்க கண்ணுக்கு தெரியுமா, நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பான், அதெல்லாம் எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்ப கடவுள் வேஷம் போட்ட மாதிரி ஒருத்தர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணோன்ற மாதிரி நிறைய டான்ஸ் எல்லாம் கத்து வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இவங்களுமே அதுக்கேத்த காஸ்டியூமுக்கு மாறிடுறாங்க. இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.